பிரியாணினாலே எல்லோரும் ஃபஸ்ட்டு ரைத்தா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ரைத்தா சுத்தமாக பிடிக்காது. ஒன்று அப்படியே சாப்பிடணும், இல்லைனா சைட் டிஷ் எதாவது ரெடி பண்ணி சாப்பிடுவேன். என்னை போல் யாருக்கெல்லாம் பிரியாணி கூட ரைத்தா பிடிக்காதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ஒரு சிம்பிளான தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் தான் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதங்கினதும் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்த பிறகு எப்பயுமே மசாலா சேர்த்திங்கன்னா அதில் உப்பு காரம் நல்லா ஏறும். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, எப்பயுமே வந்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிற மாதிரி தான் 1க்கு 1.5 தண்ணி. இன்றைக்கி பாத்திரத்தை செய்யறதுனால 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லெமன் அப்புறம் புதினா ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. பிரியாணி வேகட்டும். இப்போ சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் தக்காளி, மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தழை, பெப்பர். எப்பயுமே மிளகாய்த்தூளோட பெப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தொக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கும் போது குழையாமல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா மசாலாவும் சேர்த்து ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். யாராவது இந்த மாதிரி காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.